அவர் எதுல இருந்து நிக்கிறாரு, கரையில நிக்கிறாரு, பேசுறாரு. ஆனா இயேசுதான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. இப்ப இயேசு சொல்றாரு, வலையை எங்க போடுறீங்க நீங்க? வலதுபுறத்துல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாருங்களேன், அற்புதம் எப்படி நடக்குது சொல்லுங்க. இயேசு வந்தா அற்புதம் சொல்லுங்க. இயேசு பேசினா அற்புதம், இயேசு வார்த்தை அற்புதம், இயேசுடைய கரம் அற்புதம், இயேசுடைய பாதம் அற்புதம், இயேசுடைய பார்வையும் அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் அற்புதத்துக்கு தூரம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஊழியக்காரர் சொன்னது கேட்க மாட்டாங்க. இது இயேசு தான் அற்புதத்தை செய்யணும். இயேசப்பா ஊழியக்காரரை ஏற்படுத்தி இருக்கிறார். வலதுபுறத்துல சாயதுனா சாயக்கூடாது, வலதுபுறத்துல சாய்வாங்க. வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குங்க. ஒரே கடல் தான். அது எவ்வளவு பெரிய படவா இருக்கும்? சின்ன படவு தான், பெரிய படவுலாம் கிடையாது. 153 மீன்கள் பிடிச்சாங்களாம். அந்த 153 மீன்களை வலையை எடுக்க முடியலையா. இந்த மீன்கள் இந்த படவுக்கு இந்த பக்கம் இவங்க வலையை போட்டு பண்றாங்க, தேடுறாங்க. நிறைய பேர் ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துவாங்க. நிறைய விசுவாசிங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நானும் விசுவாசி. ஆனா அந்த விசுவாச வாழ்க்கையில தேவனுக்கும் அவங்களுக்கும் சம்மதமே இருக்காது. எந்த விசுவாசி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ, தேவன் சீமிராக்கள். எந்த விசுவாசி தேவனுடைய ஆலயத்தை கீழ்ப்படிந்து கனப்படுத்தி நடக்கிறாங்களோ, அவர்கள் சீதி மீற. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருந்தார் என்று சொன்னால், அற்புதங்களை கேட்கறதல்ல, அற்புதங்களை பார்க்கறது மாத்திரமல்ல, அற்புதங்களில் வாழ முடியும். ஆமென் சொல்லுங்களேன்.